காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து சென்னையில் நடந்த பேரணியில் இயக்குனர் வெற்றிமாறன், பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் உட்பட திரைப்பிரபலங்கள் ஆக்ரோஷமாக பேசி தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் போர் நடந்து வருகிறது. இதில் பாலஸ்தீனத்தில் 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போரால் காசா நகரமே முற்றிலுமாக உருக்குலைந்து மக்கள் வாழ தகுதியில்லாத நகரமாக மாறிவிட்டது. போர் விதிமுறைகளை மீறி பள்ளிகள், மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான் மற்றும் தரைவழி தாக்குதல் நடத்தி வருகிறது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் இருந்தாலும் அங்கும் இஸ்ரேல் கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி தாக்குதல் நடத்தி வருகிறது. அண்மை காலமாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. பல்வேறு உலக நாடுகளும் ஐநா அமைப்பும் காசா மீதான தாக்குதலை நிறுத்தும்படி இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றனர். அதேபோல் காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் உடனடியாக இத்தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று உலக நாட்டு தலைவர்கள் மற்றும் மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் பல்வேறு அமைப்பினர்கள் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காவது அத்தாக்குதலை நிறுத்துமாறு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் இது திட்டமிட்டு நடத்தப்படும் இனப்படுகொலை என்றும் இம்மாதிரியான செயல் மனிதாபிமானமற்ற செயல் என்றும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து அந்நகரத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் பேரணி நடந்தது. இதில் அரசியல் கட்சி தலைவர்கள் திருமாவளவன், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட பலரும், திரைப்பிரபலங்கள் பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இயக்குனர் வெற்றிமாறன், அமீர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகையில், காசா மீது நடத்தப்படும் இஸ்ரேலின் தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்படும் இனப்படுகொலை என்றார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா, ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பாலஸ்தீன்ல நடக்கிறது ஒரு திட்டமிட்ட, ஒரு நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொதுமக்களும் குழந்தைகளும், பள்ளிகள்ல, மருத்துவமனைகள்ல அடைக்கலமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள்ல அழிக்கிறாங்க. இத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா, தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்ச பகுதினா 5ல் ஒருத்தர் பசியால சாகிறதும், 5ல் ஒரு குழந்தை மால்நரிஷ், எந்த ஊட்டச்சத்தும் இல்லாமல் இருக்கிறதும் தான் பஞ்சத்துக்கான அடையாளமா சொல்லுவாங்க. UN அப்படி அறிவிச்சிருக்காங்க. எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு, காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. இந்த திட்டமிட்ட படுகொலையை, இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அண்ட் இப்படி ஒரு கூட்டமைப்புல, இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறது என்னுடைய கடமையாவும் என்னுடைய உரிமையாவும் நான் நினைக்கிறேன். மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்று திரண்டு இதை வலியுறுத்தணும். இப்ப சத்யராஜ் சார் சொன்னாங்க, இதனால மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்துராது. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுன்றது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில நாம பாலஸ்தீன் மக்களுக்கு, காசா மக்கள் கூட நிக்கிறோன்றதை தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அண்ட் இது போல தொடர்ந்து நாம
நம்முடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். பலருக்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், காசாவில் நடக்கும் போருக்கு இங்கு பேரணி நடத்தினால் மாற்றம் வருமா என்பதுதான். இது குறித்து சத்யராஜ் பேசுகையில், ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான். போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை. இங்க இருக்கும் தலைவர்களுக்கும் அங்க இருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சினிமால நடிக்கிறோம், நானும் தம்பி பிரகாஷ்ராஜ் நடிக்கிறோம், வெற்றிமாறன், அவரு, அமீர் எல்லாரும் நடிக்கிறோம். எல்லாம் அது ஒரு வியாபாரம். எங்க கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம். ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு அதேபோல் ஹாய் செல்லம் என ஆரம்பித்த நடிகர் பிரகாஷ்ராஜ், அநியாயத்துக்கு எதிராக பேசுவது அரசியல் என்றால் நாங்கள் அரசியல் தான் பேசுகிறோம் என்றும், காசாவில் நடத்தப்படும் தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேல் மட்டும் இல்லை, துணை நிற்கும் அமெரிக்காவும் மௌனம் காக்கும் மோடியும் காரணம் என்று விளாசினார். மனித நேயத்துக்காக அந்த அடிப்படையில் செய்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறத விட காசால கலைஞர் பேசுறத நான் உங்களோட பேசுவேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார், எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க எங்கன்னு. ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாட இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். அதனைத் தொடர்ந்து அமீர், திருமுருகன் காந்தி, ஜவாகிருல்லா உட்பட பலரும் பேசினர். உலக அரங்கில் 2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலைகளை நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு, இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு.
இதுதான் தமிழ்நாடு. இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான். காசாவுக்காக இங்கேயே நிற்கிறீங்கன்னு கேட்குறான். காசா எங்கேயோ இருக்கு. இங்கே எனக்கு முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க, இது மதம் கிடையாதுடா, மனித நேயம்னு சொன்னாங்க. மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிற்கிறாங்க பாருங்க. இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிற்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு. இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டம், இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும். அது காசாவுக்கும் போய் சேரும். காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும். வெல்க ஜனநாயகம், வாழ்க சமூக நீதி.